ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? போன முறை உங்களுக்கு எபிசோட் நான் போடலை, என்னால் முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் அதுக்கு முதல் நான் போட்ட எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன், நாகம்மா வந்திருந்தாங்கன்னு. எவ்வளவு அழகா வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க இல்லையா நீங்களும்? அவளோட கண்ணெல்லாம் அப்படியே தெரியுது, அவளோட வாய் அந்த நாக்கு வழியில வச்சிருக்கா, அப்படி எல்லாமே இருந்துச்சுது. நகமாவை பார்த்ததுமே நான் பயந்து போயிட்டேன். அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா எனக்கு இந்த மாதிரி சித்து விளையாட்டு எல்லாம் செஞ்சிடாதீங்க, எனக்கு பயம் அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியும். நான் கிருஷ்ண பகவானே நாங்க சொல்லியிருந்தேன், என்கிட்ட வராதிங்க, நானும் உங்ககிட்ட வரமாட்டேன்னு தான் கோவத்துல சொல்லிட்டு வந்ததே. சின்ன வயசுல எனக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வந்து போவார், நாகம்மா ரூபத்துல வந்து போவாருன்னு. இப்போ இங்கே பாருங்க, அந்த நான் திருப்பி வந்திருந்தேன் சரியா, அப்பாவுக்கு அப்படி எதுவும் காட்டிடாதீங்கப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரத்தால நான் திரும்பி வந்தேன்னா, வந்து பார்த்தப்போ அங்க எல்லாமே மாறி இருந்துச்சுமா. அப்பாவோட கை இருந்த இடத்துல, அப்பாவோட கையை அந்த மயில் பிடிச்சிருந்துச்சு இல்லையா ஒத்த விரலால, அதுல ஒத்த விரல் தெரிஞ்சுது. இப்போ அப்பா கை இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அப்பா கைக்குள்ளதான் முருகனையும் மயிலையும் காட்டியிருந்தாருன்னு சொல்லி, அந்த கையுக்குள்ள பாருங்க அப்பாவோட கையை சுத்தி அந்த மயில் பிடிச்சிருந்துச்சு இல்லையா, அதுல பாருங்க, அதுல அப்பாவோட கை பெருவிரல்ல சுத்தி தானே மயில் பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துல பாருங்க இப்போ 3 விரலா தெரியுது, அதுக்கு பக்கத்துலயும் பாருங்க சுத்தி இருக்கிறது தெரியுது. அங்க நாகம்மா வந்து அப்பா விரலையும் சுத்தி அப்படியே அந்த அப்பா இதுக்கு மேல வந்திருக்காங்க. அப்பா கையுக்குள்ள பாருங்க ஒரு முகம் தெரியுது, கண்கள் அழகா தெரியுது. அது யாருன்னு கேட்டப்போ, அப்பா பாம்பாட்டி சித்தர் என்ற ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரை மாதிரி எனக்கு என் மனசுக்கு தோணுது. அப்பாதான் ஏதோ சொல்றார், அது பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லி. அப்ப அங்க இருக்கிறது வந்து பாம்பாட்டி சித்தர். அவரும் அப்பா கைக்குள்ள இருக்கார், அவருடைய கண்கள் அழகா தெரியுதுமா, பார்த்துட்டே இருக்கார். அப்ப அந்த நாகம்மாவை நான் பயம்னு சொன்னதுனால அப்பா கைக்குள்ள சுத்தி வச்சிருக்கார். அப்ப அந்த விளக்குல இருந்துச்சு இல்லையா வந்து, அது வந்து பாருங்க, அதை பார்த்தா அதுல 2 கண்கள் தெரியுதுமா. அது அப்பாவோட கண்கள், அது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அப்பாவோட கண்கள் அங்க தெரிஞ்சுது. அப்பா அதுல வந்திருக்கிறது எதுவும் இல்லை, நீ பயப்படாதே என்று சொல்ற மாதிரி, தான் பாத்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி எனக்கு அதுல உன்னே புரிஞ்சுதுமா. அப்போ அங்க பாம்பாட்டி சீத்தரை கூப்பிட்டு இருக்காரு இல்லையா, அவர் வந்து எல்லாமே செய்துட்டார், எல்லாமே நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 6 அகல் விளக்கு ஏத்திருந்தேன் இல்லையாமா, அதுல அந்த ஷடோ விழும் இல்லையா, தீபத்தோட ஷடோ விழும்போது அதுல அப்பாதான் தெரிஞ்சிட்டு இருந்தார். அப்பாவோட தரிசனமே கிடைச்சதம்மா. அதுல பாருங்க, அப்பாவோட இடது கண் திறந்தபடி இருக்குது, வலது கண் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. அங்க இருந்து கண்ணீர் வர மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதுமா. கண்ணீர் துளிகள் எல்லாம் அப்பா முன்னாடி இருக்குது. அப்பாவே தான் எல்லாத்துலயும் இருந்தார். அதுல ஒரு போட்டோவுல பாருங்க, அதுல வந்து அப்பா இருந்த இடத்துல ஆஞ்சநேயரப்பா வந்துட்டார். அப்பாவும் இருக்காருங்க பக்கத்துல, ஆஞ்சநேயரப்பாக்கு கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா வடிவா தெரியும், நான் மார்க் பண்ணி போடுறேன்னு பாருங்க. அப்படியே பாருங்கம்மா, அப்பாவோட கைகள் அந்த கை விரல் இருக்கு இல்லையா, முருகன் இருந்தார் இல்லையா, அதுல அதுக்கு மேல பாருங்கம்மா சிவலிங்கமே வந்திருந்துச்சு. அந்த சிவலிங்கத்துக்கு கண் கூட தெரியுதுமா எனக்கு. சிவனையே கூப்பிட்டு இருக்காரப்பா. அங்க நாகம்மா இருந்தா இல்லையா, அவ அந்த சிவலிங்கத்தை சுத்தி அப்படியே வந்து என்னைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சிவலிங்கத்துக்கு பக்கத்துல பாருங்க, அதுல அப்பா இருக்கார், அப்பாவோட முகம் பதிவாயிருக்கு. அதுக்கு கீழே தான் அந்த சர்ப்பம் வந்திருக்கு. அதுல பைரவரோட கண்களும் தெரியுது, நாகம்மா இருக்காங்க, மயில் இருக்கு, முருகன் இருக்கார், ஆஞ்சநேயரப்பாவும் அந்த ஷடோவுல வந்திருக்கார். இதெல்லாம் ஒவ்வொரு செகண்டுக்கும் நடந்திருக்குமா. அடுத்தடுத்த போட்டோவுல மாறிட்டே இருக்குது. முதல்ல இருக்கிற போட்டோவுல அது இருக்காது, அடுத்த போட்டோவுல இருக்குதுமா. எப்படி பாபா எல்லாம் செய்யறாருன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அப்பா கை விரலை சுத்தி மயில் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு விரல் இருந்துச்சு. இப்போ அப்பா கையை சுத்தி நாகம்மாவும் சுத்தி இருக்கான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கை விரலுக்கு, அந்த பெரிய விரலுக்கு அங்கால மற்ற விரல் எல்லாம் அப்படியே அப்பாவோட பாதம் மாதிரி வந்திருக்குமா. பாதம் அப்படியே தெரிஞ்சுதுமா. அப்பா பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனா அந்த முருகன் இருந்த இடத்துல ஆஞ்சநேயரப்பா வந்துட்டார்.
அவருக்கு முன்னாடி இருக்கார் போல இருக்கு. ஆஞ்சநேயரப்பா மடியில வைரவரை வச்சிருக்கார். ஆஞ்சநேயரப்பா கையில அப்பா பிச்சை எடுக்கும்போது வச்சிருப்பார் இல்லையா, அந்த திருவோடு மாதிரி அது வச்சிருக்கார். ஆஞ்சநேயரப்பாவோட கால் வந்து அப்பாவோட பாதத்தோட அப்படியே பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப ஆஞ்சநேயரப்பாவோட பாதத்தையும் பிடிச்சுக்கோன்னு சொல்றாரு போல இருக்கு. அப்ப என்ன, அப்பா காலை கெட்டியா பிடிச்சுக்கோன்னு எனக்கு சொல்லிட்டு இருக்கார். ஆனா நான் இப்பவுமே அப்பா அந்த நேரம் நான் நினைச்சனோ எனக்கு தெரியாது. ஆனா இப்பவுமே என் மனசுல என் பாபா தான் எப்பவுமே இருப்பார். எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பேன். ஆனா என் மனசுக்குள்ள நான் அப்பாவை தான் நினைச்சிட்டே இருப்பேன். அப்பா தான் என்ன வழிகாட்டிட்டு இருக்காரு எனக்கு. இதை செய்ய அதை செய்யாத அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கார். அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் உங்க மகள் தான், ஒரு குடும்பத்தோட தலைவிப்பா, குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கறத அப்பா கிட்ட சொல்லி இருந்தேன். அப்பா அதே செய்ய வச்சுட்டார். எவ்வளவு ஒரு அற்புதம் இல்லையா? அவர்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாமே அப்பா செய்ய வச்சிட்டு இருக்காரு என்ன கொண்டு. ஆனா தியானம் செய்ய சொல்லிட்டு இருந்தார் அடிக்கடி. அதுதான் நான் செய்ய முடியாம போயிடுச்சு. அதுக்குரிய காரணத்தையும் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா இதுதான்ப்பா, நான் என்ன செய்ய அப்படிங்கறத அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பாக்கு அது புரியும் இல்லையா? அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா மனசுல ஒரு கவலை இருக்குது. அந்த ஒரு சின்ன ஒரு கவலை என்று சொல்ல முடியாது. மனசுல ஒரு இதா இருக்குது. அப்பா சொன்னதை செய்ய முடியாம போயிடுச்சே என்கிற ஒரு கவலை தான். ஆனா அப்பா அதுக்காக என்னை கோவிச்சுக்க மாட்டார். அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். அப்பா எது செய்தாலும் நல்லதே செய்வார். ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காருங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுதுமா. ஆனாலும் நான் என்ன செய்ய, என் பாபாவை எல்லாமே பார்த்துப்பார் அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. அப்பதானே என்ன கைட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அது நல்லதே நடக்கும். அதுல பாருங்க, அடுத்த தீபம் அதுல வந்து ஒரு ஒரு சித்தர் இருந்தாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மல்லிகைப்பூ வாயில வச்சிருந்தாருன்னு சொல்லி, அவர் பின்னாடி பாருங்க 2 பேரோட முகம் வடிவா தெரியுதுமா. அதுல ஒருத்தரோட முகம் அழகா தெரியுது. ஒரு சித்தர் நிக்கிறார். சித்தர் மாதிரி அப்படி அழகா தெரியுதுன்னு சொன்னா ஒரு பெரிய பாக்கியம்தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அதை அப்போ பார்க்கல, இப்பதான் பார்த்தேம்மா. உங்களுக்காக போடும்போதுதான் பார்த்தேன். அதுல பாருங்க அந்த சித்தர், அவர் கண் ஒரு என்ன பார்க்கல, வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார். அவருடைய முகத்துல தாடி இருக்குது, அவர் தலையில கேப் போட்டிருக்காரு. அப்படியே அழகா தெரியுதுமா. அவருக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஒரு சித்தரோட தலைக்கு மேலதான் அவர் தெரியுது. இன்னொரு சித்தர் இருக்கார், அவருடைய கண் தெரியுது, அவருடைய மூக்கு தெரியுது, வாய் ஒண்ணுமே தெரியல. அது அப்படியே அவ்வளவுதான். அவருடைய முகம் தெரியுது, ஆனா ரொம்ப பெருசா தெரியுது. இந்த சித்தரை அவருடைய தலை நெத்திக்கு மேலதான் இந்த சித்தர் அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. அவருடைய தோள் பட்ட வரைக்கும் தெரியுது. ரொம்ப அழகா தெரியுது. நீங்களும் பாருங்க. அவர் உங்களுக்கு தெரிஞ்சா அது யார் அந்த சித்தர்ன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்கம்மா. யார் அந்த சித்தர்ன்னு எனக்கு தெரியலம்மா. அப்பா காட்டி இருந்தார் ஒரு சித்தரை. ஒரு ஆள் இல்ல, 2 பேரை காட்டியிருந்தா. இந்த ஒருத்தர் மட்டும் வடிவா தெரிஞ்சது எனக்கு. மற்ற சித்தரோட கண்கள், அவருடைய மூக்கு, அவருடைய தாடி மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்த போட்டோவை பார்த்தா நாகம்மா வந்திருந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல பாருங்க என்ன வந்திருக்குன்னு சொன்னா, நாகம்மா இருக்கிறா. அவ முகத்தை அப்படியே மறைச்ச மாதிரி நாகம்மா இருக்காங்க. நான் கர்ம வினைய போக்குறா போல இருக்கு. அவ தன்னை மறைச்ச மாதிரி இருக்குது. அவட கண்கள் தெரியுது எனக்கு. அவ பக்கத்துல யாரு வந்திருக்காங்கன்னா கோமாதா வந்திருக்காமா. அவளோட முகம் மட்டுமே தெரிஞ்சுது. அவ வாயில பாருங்க ஏதோ வச்சிருக்கா. அது வந்து கிருஷ்ணர் வச்சிருப்பாரு இல்லையா, அவருடைய புல்லாங்குழல் மாதிரி தெரியுது எனக்கு. கோமாதாவோட கண்களை பாருங்க. ஒரு கண் வெளியில வந்த மாதிரி இருக்குது, மத்த கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருக்குது. அவளோட காது மாதிரி தெரியுதா, நான் அதுக்கு பின்னாடி ஒரு கை தெரியுதுமா. அந்த கையில பெரிய விரலால் பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் பிடிச்சிருக்காரு, ஒரு சித்தர். அது ஒரு பேப்பரை சுருளா ஆக்கினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா. ஏதோ சொல்ல வராங்கம்மா, எனக்கு அப்போ புரியல. கோமாதா அங்க இருந்தா, எதுக்கு கோமாதா வந்திருக்கா, கோமாதாவை வணங்க சொல்றாங்களா என்ன. என்கிட்ட ஏற்கனவே ஒரு கோமாதாவை என்னுடைய அக்காட மகள் சுவிஸ்ல இருந்து வந்தப்போ எனக்கு கொண்டு வந்து தந்திருந்தாங்க. நான் அதை வச்சிருக்கேன், அதை வச்சு வணங்கிட்டு இருக்கிறேன். என்னோட சாமி தட்டுல இருக்கு. அதுக்கு பிறகு அடுத்த போட்டோவை பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. ஒரு மூட்டை இருந்துச்சு, மயில் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து ஒரு ஒரு பெண்ணோட முகம் தெரியுது.
எனக்கு அப்படித்தான் அம்மா அதுல தெரிஞ்சுது. அந்த பெண்ணோட அந்த தலைமுடியெல்லாம் அந்த சைட்டுக்கு கொண்டு போட்டிருப்பாங்க இல்லையா, எப்படி சொல்ல, வள்ளி வள்ளி இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இருந்துச்சுமா. அவங்க அப்படித்தானே போடுவாங்க இல்லையா, முருகனோட வள்ளி அப்படித்தானே இருப்பாங்க. அது மாதிரி போட்டிருக்குது. இதுல அவங்கள சைட் போஸுக்கு தான் தெரியுது. அதுல அவ கண்ணை பாருங்க, அப்படியே தெரியுதுமா, திறந்திருக்கிறாங்க. அப்படியே அவ கண் அப்படியே அந்த பக்கம் நேரா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட முகத்துல திருநூற்றுக்குறி எல்லாம் இருக்குது, பொட்டெல்லாம் இருக்குது. அவக்கு முன்னாடி இந்த முடிச்சும் இருக்குது. திருநூற்றுக்குறியும் பொட்டு வச்ச மாதிரியும் இருக்கு. மாமா முருகனை காட்ட சொல்லி கேட்டேன், எல்லாரையும் காட்டிட்டீங்க. இப்போ அது நான் வீடியோ எடுத்தது தான் உங்களுக்கு போட்டிருந்தேன்னு பாத்தீங்க இல்லையா, அதுல எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த திருநூற்றுக்குறி பொட்டோட அந்த முடிச்செல்லாம் தான் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் அவ நெத்தியில அந்த மல்லிகைப்பூன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்த மாதிரி இருக்கு. அதுல அவளோட முகம் சைட் போஸ் தான் தெரியுது. அவளோட ஒரு கண் வடிவா தெரியுதுமா. அவளோட தலைமுடி இருந்துச்சு இல்லையா, சைட் பக்கமா கொண்டு போட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதுல பாருங்க ஒரு பிறை இருக்குது, பிற மாதிரி இருக்குமா. அது என்னத்துக்கு, என்ன காரணம் என்னங்கிறத எனக்கு புரியல. அப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்கார், முருகன் கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்காரா, சபரிமலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்காரா, எனக்கு தெரியல. அப்போ எனக்கு எதுவுமே புரியலம்மா. ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. சபரிமலைக்கு போக சொல்லி அப்பா சொல்லுற, அழைப்பு இருந்தா நிச்சயமா நான் போவேம்மா. அப்பா என்னை போக வைப்பார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. திருவண்ணாமலைக்கும் போகணும்னு நான் ஆசை இருக்குது. திருவண்ணாமலைக்கும் சபரிமலைக்கும் நான் போவேன், நிச்சயமா போவேன். அப்பா கூப்பிடுவார் என்ன. எல்லா போட்டோவையும் எடுத்துட்டு நான் மறுபடி பாக்குறப்போ அந்த அப்பாவோட கைகள் தெரிஞ்சது இல்லையா, முதலாவது ஒரு போட்டோ எடுத்தேன் இல்லையா, அந்த தீபம் மட்டும் ஒரு ப்ளூ கலரா ஒளிர்ந்துட்டே இருந்துச்சு. ப்ளூ கலரா ஒளிர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி நான் அது மறுபடி போட்டோ எடுத்தேன். போட்டோ எடுத்தா எனக்கு அதுல ஒரு வித்தியாசமுமே தெரியல. என்னப்பா என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒளி, அந்த தீப ஒளியோட ஷடோவுல கிருஷ்ண பகவான் தவண்டுட்டு இருப்பாரு இல்லையா குழந்தை ரூபத்துல, அது மாதிரி தெரிஞ்சது. அத பார்த்தப்போ அதுக்கு மேல அப்பாவோட முகம் அப்படியே தெரிஞ்சதுமா. அப்பாவோட கண்கள் எல்லாம் ரொம்ப அழகா தெரியுது, ஆனா லைட்டா தான் அது இருக்குது. ஆனா அவரோட முகம் பெருசா இருக்குது, அப்படியே தெரிஞ்சது எனக்கு. அத பார்த்தது என்னப்பா என்ன என்று சொல்லிட்டு மறுபடியும் என்ன தீபத்தை பார்க்க வச்சாரு பாபா. அங்க பார்த்தா ரொம்ப ஒரு, இதத்தான் நான் உங்களுக்கு தம்ப்லைன்லயும் கொடுத்திருக்கேம்மா. அங்க அது ப்ளூ கலரா ஒளிர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அங்க இருந்தாருமா கிருஷ்ண பகவான், அங்கே இருந்தார். அது எப்படி தெரியுமா, அவருடைய கண்கள் அப்படியே அழகா தெரிஞ்சது எனக்கு. அப்படியே தெரியுதுமா, அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு அந்த போட்டோ உங்களுக்கு ஜூம் பண்ணி இதுல போட்டிருக்கேம்மா, பாருங்க. அவரோட கண்கள் எவ்வளவு அழகா இருக்கு. அவருடைய முகம் வர்ற அந்த இடம் மட்டுமே ப்ளூ கலரா இருந்துச்சு. அந்த தீபத்துல ப்ளூ கலரா எல்லாம் ஒளிர்ந்துட்டு சொன்னேன் இல்லையா, அடிப்பாகத்துல ப்ளூ கலரா ஒளிர்ந்துட்டு இருந்த தீபம் ஃபுல்லா ப்ளூ கலரா ஒளிர்ந்துட்டே இருந்துச்சு. அப்ப அத பார்க்க வச்சார், எனக்கு பார்க்க வச்சு மறுபடியும் அதை எடுக்க வச்சார். அப்பதான் நான் அது ஷடோவை பார்த்தேன். ஷடோவுல இருந்த கிருஷ்ண பகவான் இருக்காரு என்று சொல்லி பார்த்தப்போ அங்க அப்பா இருந்தார், அப்பாவோட முகம் பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தீபத்தை பார்த்துட்டு போட்டோ எடுத்தேன். அங்க கிருஷ்ண பகவான் இருந்தார். அது பாருங்க, அந்த முன்னாடி நான் எடுத்த போட்டோகள்ல இல்ல. அதுக்கு முன்னாடி தான் எடுத்தேன். ஒரு ஒரு 2 நிமிஷம் இருக்குமா, எல்லா போட்டோவையும் ஒவ்வொன்றா எடுத்துட்டு போகும்போது 6 அகல் விளக்கு தானே அதுல ஒளிந்துட்டு இருந்தது. அப்போ அது முதலாவது போட்டோ எடுத்தப்போ இப்படி இருந்துச்சு. கிருஷ்ண பகவான் அங்கே இருந்தார். அவர் கிருஷ்ண பகவான் தாங்கிறது எப்படி பாபா உணர்த்தினார் இல்லையா, அந்த ஷடோவை பார்க்க வச்சு அங்க கிருஷ்ண குழந்தை இருந்தாங்க. அவரை பார்த்ததுமே எனக்கு என்ன இது, அதான் ப்ளூ கலரா ஒளிர்ந்துட்டு இருந்துச்சுதான் இந்த தீபம் என்று நினைச்சிட்டு தான் நான் இந்த போட்டோ எடுத்தேன். ஆனா போட்டோ எடுக்கும்போது தீபம் ப்ளூ கலரா இல்ல, அது நார்மலா இருந்த மாதிரி இருக்குது. அங்க கிருஷ்ண பகவான் இருந்தாருமா, அவருடைய முகம் அப்படியே தெரிஞ்சது. அவருடைய ஒரு கண் ரொம்ப அழகா தெரியுதுமா. எப்படி சொல்ல, ஆனா அந்த கண்கள்ல இருந்து, அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வந்த மாதிரி இருந்துச்சுமா. அது எதுக்குன்றது
எனக்கு பின்னாடிதான் புரிஞ்சுது. எனக்கு அப்ப எதுவுமே புரியலம்மா. கிருஷ்ண பகவான் என்னோட என்னோட பரமாத்மா அங்க வந்துட்டாருங்கிற சந்தோஷம்தான் எனக்கு இருந்தது. அவர் கண்ணுல இருந்து எதுக்கு கண்ணீர் வந்ததுன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியலம்மா அப்போ. இப்போ எனக்கு அப்பா உணர்த்துறது புரியுது இல்லையா? அது மாதிரி அப்போ எனக்கு புரியல. அதுதான் நடந்தது. அப்பா என்னென்னவோலாம் சொல்லியிருக்காரு எனக்கு. சித்தர்கள் கூட கூப்பிட்டு இருக்காரு. அவங்க கூட எனக்கு ஏதோ சொல்லணும்னு வந்திருக்காங்க. நான் என்ன தியானம் செய்ய அப்பா அடிக்கடி சொன்னாருங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்ப புரியுதுமா. நீ தியானம் செஞ்சிருந்தா எனக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க வந்து. என்னமோ எல்லாமே நல்லதுக்கு தான். என் பாபா இருக்காரு இல்லையா, பார்த்துப்பார். அவர் பார்த்துப்பார். அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் இல்லையா? என் அப்பா இருக்கார். அப்பாவே பார்த்துப்பார் எல்லாரையும். இப்ப பாத்தீங்க இல்லையாமா, நான் கேட்டது முருகனை பார்க்கணும்னு காலையில அப்பா கிட்ட சொன்னது. ஆனா இங்க எத்தனை பேரு கூப்பிட்டு இருக்காரு இல்லையா? அந்த சிவனையும் கூப்பிட்டு இருக்காரு. என்னுடைய பரமாத்மாவும் கடைசியில வந்திருந்தார். அப்பா எவ்வளவோ செஞ்சிருக்கார் பாத்தீங்க இல்லையா? அதுதான் பாபா. இந்த 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 கலியுக தெய்வம்மா. நிச்சயமா அப்பா எல்லாருக்கும் செய்வார். எல்லாம் நல்லதே நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. என் அப்பா மேலதான் எல்லா பாரத்தையும் நான் போட்டுடுவேன். எதுவுமே என் மனசுல இருக்காதுமா. முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொன்ன அப்பா வந்தப்போ, இப்போ எல்லாம் என் மனசுல நிறைய பிரச்சனைகள். அதுக்குதான் அப்பா வந்திருக்காரு போல இருக்கு என்கிட்ட. நிறைய இருந்துச்சு. எல்லாமே அப்பா கிட்டயே ஒப்படைச்சிடுவேன். மனசு ஃப்ரீயாக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் செய்யுங்கம்மா. மனசு ஃப்ரீயாக்குங்க. எப்பவுமே நல்லதை நினைங்க, நல்லது செஞ்சிட்டு இருங்க. முடியாம இருக்கும், கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் ஆன்மீக சேனல் பாருங்க, ஆன்மீகம் சம்பந்தமா கேளுங்க. அதுல நிறைய பாடல்கள் இருக்கு. அதுகளை கேளுங்க, கேட்டுட்டே போங்க. உங்க மனசு இந்த நிலைமைக்கு வந்துடும். என்ன மாதிரி நீங்களும் வந்துடுவீங்க. மனசு சரியாகிடும். எல்லாமே அப்பா கிட்ட ஒப்படைச்சிருங்கம்மா. நீங்க எந்தெந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவங்க பாத்துக்குவாங்க. இப்ப என்னோட கிருஷ்ண பரமாத்மா அவர் தான் அங்க வந்திருக்காருன்னு எனக்கு முதல்ல முன் தேர்ந்தார். ஒரு தெய்வத்துல அங்க கோமாதா வந்திருந்தாங்க. அவங்க வாயில ஒரு கிருஷ்ணர் வச்சிருந்த மாதிரி அந்த புல்லாங்குழல் இருந்துச்சு. அது புல்லாங்குழல் வச்சு ஊதிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனா அப்ப கூட எனக்கு தோணல இங்க கிருஷ்ண பகவான் வரப்போறாருங்கிறது எனக்கு தோணவே இல்லம்மா. அதை பார்த்துட்டு என்ன கிருஷ்ண பகவானோட புல்லாங்குழல் வச்சிருக்கிற மாதிரி இந்த கோமாதா வச்சிருக்காங்களேன்னு அப்ப கூட எனக்கு நினைவுல வரல. இதுல பாத்தீங்களா கிருஷ்ண பகவானோட முகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அவரோட கண் மட்டுமே எனக்கு தெரிஞ்சது. அவரோட மிச்சம் எல்லாமே அப்பாவோட கைகளுக்குள்ள மறைஞ்சிருச்சு. அவரோட தலைக்கு மேல பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த தலையோட இதெல்லாம் அந்த பொட்டோட ஒரு கொஞ்சம் தெரிஞ்சுது. மேகம் முகில்கள் வந்த மாதிரி தான் இருக்குது. அதுல அவர் பக்கத்துல தானே அந்த சர்ப்பம் இருக்குது. வலப்பக்கத்துல அவருடைய வலப்பக்கத்துல அந்த அப்பா கைக்குள்ள வச்சிருந்தாரு இல்லையா, அந்த சர்ப்பத்தோட முகம் அப்படியே தெரியுதா உங்களுக்கு? அப்பா கைக்குள்ள வச்சிருக்காரு இல்லையா, அது அது பின்னாடிதான் வந்திருக்கார் கிருஷ்ண பகவான். அவ்வளவு நீல கலர்ல, கருமையான அந்த நீல கலர்ல வந்திருக்கார். அவருடைய கண் தான் ரொம்ப அழகா தெரிஞ்சுதுமா. இதுல பாபா புரிய வச்சார் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அப்படி அழகா புரிய வச்சார் எனக்கு. அங்க வந்திருந்தது கிருஷ்ண பரமாத்மா தான். என்னோட வள்ளிபுர ஆழ்வார் தான் வந்திருந்தாங்க. எவ்வளவு தூரம் பாத்தீங்களா? அவரை மட்டுமே ப்ளூ கலரா தெரியுதுமா. அந்த டார்க் ப்ளூல இந்த ஒரு கருமை நிறமான அந்த நீல கலர்ல அங்க இருந்தார். அவருடைய கண்கள் அழகா தெரியுதுமா. அவ்வளவு அழகா இருக்குது. நான் வேணும்டா அடுத்த எபிசோட்ல வடிவா வரைஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் அவருடைய கண்களை. அவ்வளவு அழகா தெரிஞ்சது. அந்த ஒரு கண் மட்டுமே அழகா தெரிஞ்சுது. மத்த கண் மறைஞ்சிருச்சு. அவருடைய முகத்துக்கு அவருடைய பொட்டு கூட ஆரம்பம் தெரிஞ்சுது. அதுல அவர் இப்படி நிலமா தானே வைப்பார் கிருஷ்ண பகவான். அது மாதிரி அவருடைய ஆரம்ப பொட்டு மட்டுமே தெரிஞ்சது. முகம் மத்த கண் வடிவா தெரியல, மறைஞ்சிருச்சு. இந்த கைகளுக்குள்ள அங்க அவருடைய அவ்வளவு அழகா அந்த தீபத்துல அவருடைய முகம் வந்திருந்துச்சு தெரியுமா? நான் உங்களுக்கு இதுல போட்டோ போட்டிருக்கேன். இதுல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கார். நிச்சயமா உங்களுக்கு இது நடக்கும். நிச்சயமா பாபா செய்வார். அவராலதான் எல்லாமே முடிஞ்சுதுமா. என் கண்ணுக்குள்ள காட்சியா கொண்டு வந்தார் கிருஷ்ண பகவான. முதலா என் கண்ணுக்குள்ள கொண்டு வந்திருந்தாருன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது வந்து
எப்படி சொல்ல, இவ்வளவு சிவப்பு கலரா அவருடைய கண் இருந்தது. ரொம்ப சிவப்பு கலரா இருந்துச்சு அவரோட கண். ஆனா ரொம்ப கருமை நிறமான நீல கலர்ல இருந்தார். அவருடைய தலைமுடி எல்லாம் அப்படியே அந்த எப்படி சொல்றது, ரொம்ப இப்ப நாங்க பாக்குறது எல்லாம் போட்டோவிலயோ நாங்க நினைச்சு வணங்குறது எல்லாம் வந்து தலையில இதெல்லாம் வச்சிருப்பாங்க, ஆபரணங்கள் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனா அதே கருமை நீல கலர்ல இருப்பார். ஆனா நான் பார்த்தது வந்து என் கண்ணுக்குள்ள வந்தவர் வந்து சும்மா எங்களை போலதான் இருந்தார். ஆனா கருப்பு அந்த எப்படி அவ்வளவு கருப்பா இருந்தார். அவருடைய தலைமுடியெல்லாம் ரொம்ப அப்படி தோள்பட்ட வரைக்கும் இருந்துச்சு. ரொம்ப அந்த சிக்குப்பட்ட அந்த சுருட்ட முடி அப்படி சிக்குப்பட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அவருடைய கண் ரொம்ப 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 சிவப்பு கலரா இருந்துச்சு. ஆனா அவர் அப்படியே வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம் பாக்குற மாதிரி தான் அவருடைய சைட் முகம் மாதிரி இருந்தது. ஆனா கடக்கனால என் அந்த கண் மட்டும் அசைஞ்சுதுமா. அந்த கண் மட்டும் ஒருக்கா கடக்கனால என்ன பார்த்தார். ஆனா என்ன முழுசா திரும்பி பார்க்கல. இப்போ இதுல நேரடியாவே அவர் என்ன பாக்குறது தெரிஞ்சுதுமா. அவர் பார்த்திருக்காரு என்ன நேரடியாவே. ஆனா அவர் கண்ணில இருந்து கண்ணீர் வடிகிறது எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு புரிஞ்சுது எதுக்காகன்னு. நடக்க போறது நினைச்சுதான் பரமாத்மாவும் கவலைப்பட்டிருக்கார். எங்களுக்கு நடக்க போறது எங்களுடைய கர்மா எதுவுமே தெரியாது இல்லையாமா. நாம என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறது போன பிறப்புகள்ல எப்படி இருந்தோங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா. எங்களுக்கு அதை உணர வச்சிருந்தா நாங்க தெரிஞ்சு இருக்கலாம். நான் கடவுள்கிட்ட கேட்கறதே அதுதான். அந்தந்த பிறப்புல நாங்க செய்யறது அந்தந்த பிறப்புலயே உணர்த்துங்கப்பா. அது திருப்பி தொடர வைக்காதீங்க. யாருக்குமே வேண்டாம் இந்த கர்ம வினைங்கிறது. அந்தந்த பிறப்புலயே அவங்கள திருத்த வச்சு வாழ வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லித்தான் கேட்டுட்டு இருக்குது. ஏன்னா எதுவுமே தெரியாது இல்லையா. அத புரியும் போது நமக்கு இப்போ தெரியுது எப்படி பிறப்புகள் எடுக்கிறோம், ஆன்மா எப்படி அது மறுபிறப்பு எடுக்குதுங்கிறத நாங்க இப்போ புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கும் போது நாம நல்லது செய்யணும், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மள என்ன முடியுமோ அதை நாங்க செஞ்சுட்டே இருக்கணும். அதே போல எல்லாமே நீங்களும் செஞ்சுட்டு இருப்பீங்க. நல்லது நடக்கும். நல்லதே நடக்கணும். இந்த உலகம் பூரா நல்லதே நடக்கும். எல்லாமே நல்லது நடக்கும். நீங்க யார் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. நல்லபடி நடவுங்க. நல்லதே நடக்கும்மா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.